குரு பரம்பரைக்கு வணக்கம். நேயர்களே, நமது சக்தி படம் வாயிலாக ஒரு புதிய ஆய்வு பதிவு. 12 ராசி லக்னங்களுக்குமான ஹோரை ரகசியங்களை நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்குறோம். ஹோரைகள் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நம்ம தினமும் அன்றாட வாழ்க்கையில் செய்யக்கூடிய செயல்கள் எல்லாத்துலேயும் ஹோரைகளுடைய பங்கு மிக முக்கியமானது. அந்த செயல் வெற்றி அடைகிறதுக்கும் தோல்வி அடைகிறதுக்கும் ஹோரைகள் மிகப்பெரிய பங்காற்றுது. அப்போ அந்த ஹோரைகளை பற்றின ரகசியங்களை தெரிஞ்சுக்கிட்டு நம்மளுடைய ஜென்மராசி லக்னத்திற்கு உரிய ஹோரைகளை பயன்படுத்தி ஒரு லைஃப்பில் நிறைய வெற்றிகளை பெறுவதற்காக இந்த ரகசியங்களெல்லாம் கொஞ்சம் டீகோட் பண்ணி உங்களுக்கு நான் தரேன். சரி, இந்த பதிவை நீங்கள் முழுசாக பாருங்கள், பயன் தரும். தனுசு ராசி லக்னம் 2 பேருமே இதை பார்க்கலாம். முதல்ல ஹோரைகள் அப்படின்னா கால நேரத்தை தான் ஹோரைன்னு சொல்கிறோம். இப்போது ஒவ்வொரு மணி நேரமும் ஒவ்வொரு ஹோரை. காலையில் 6 மணிலேருந்து அடுத்த நாள் காலையில் 6 மணி வரைக்கும் இருக்கக்கூடிய 24 மணி நேரம் 24 ஓரைகள். இந்த ஓரைகள் கிரகங்களால் கண்ட்ரோல் பண்ணப்படுது. எத்தனை கிரகங்கள்? நமக்கு 9 கிரகம் இருக்குன்னு தெரியும். இந்த 9 கிரகங்களும் இந்த ஹோரைகளை கண்ட்ரோல் பண்ணதுன்னு கிட்ட கிடையாது. இந்த 9ல் 7 கிரகங்கள் மட்டும்தான் ஹோரைகளுக்கான அட்டவணைகளுக்குள்ளே வருது. ராகு கேதுன்னு சொல்லக்கூடிய 2 கிரகங்கள் இதில் வர்றதில்லை. ஏன்னா அந்த கிரகங்கள் நிழல் கிரகமாக இருக்கிறதுனால ஹோரைகளுக்குள்ளே வர்றதில்லை. இப்போ ஹோரைகளில் சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, இந்த 7 கிரகங்கள் 7 ஹோரைகளை ஒரு வரிசையில் கண்டினியூஸாக தொடர்ந்துக்கிட்டே இருப்பாங்க. உதாரணத்துக்கு திங்கக்கிழமைனா திங்கக்கிழமை காலையில் 6 மணி சூரிய உதயமாகும்போது 6 to 7 ஒரு ஹோரை, அது சந்திர ஹோரை. ஏன்னா திங்கக்கிழமை திங்கள் அப்படின்ற அந்த நாள் சந்திரனை குறிக்கும் நாள், சந்திரனுடைய ஆதிக்கம் பூமியில் இருக்கக்கூடிய நாள். சரிங்களா? அதனால அன்னைக்கு முதல் ஹோரை சந்திரனோட ஹோரை தான். இதே மாதிரி தான் பாக்கி நாட்கள் எல்லாம். செவ்வாய்க்கிழமை முதல் ஹோரை 6 to 7 செவ்வாய் ஹோரை, புதன்கிழமை புத ஹோரை, வியாழக்கிழமை வியாழ ஹோரை, இப்படி வரிசையாக வரும். ஹோரைகளே நம்ம எப்படி எதை வச்சு நம்ம பண்ணுறோம், ஹோரைகள் அப்படின்றத நம்ம எப்படி நம்மளுடைய நன்மைக்கு பயன்படுத்திக்கிறோம் அப்படின்னா, ஹோரைகள் வந்துட்டு முதல்ல கிரகங்களுடைய ஆதிக்கம் இருக்கக்கூடிய அந்த காலத்தை தான் குறிக்குது ஹோரைன்னு. இப்போ நான் உங்களுக்கு ஒரு உதாரணத்துக்கு, நீங்கள் தனுசு ராசி லக்னக்காரங்க, வியாழக்கிழமை குருவோட நாள். ஏன்னா வியாழன் குருவுக்கு உகந்த நாள் எல்லாருக்கும் தெரியும். ஏன்? அன்னைக்கு குருவினுடைய ஆதிக்கம் பூமியில் இருக்கக்கூடிய மக்கள் மேலேயும் இங்கே இருக்கக்கூடிய உயிரினங்கள் மேலேயும் படக்கூடிய ஒரு காலகட்டம். அதிகமாக மற்ற கிரகங்களை விட வியாழன் சற்று அதிக பவர்ஃபுல்லாக இருக்கிற நாள் அந்த வியாழக்கிழமை. ஸோ அன்னைக்கு நாள் குருவோடைய நாள். கரெக்டா? சரி, தனுசு ராசி அல்லது லக்னத்துக்கு குரு தான் அதிபதி. அப்போ அவருடைய ஆதிக்கம் பெற்ற அந்த வியாழக்கிழமைகளில் தனுசு ராசி லக்னக்காரங்க நிறைய நல்ல விஷயங்களை அனுபவிக்கலாம். ஏதோ விதிப்படி சில தீய விஷயங்கள் நடந்தால் கூட அதுவும் முடிவில் நன்மையாகும். இது ஒரு பொதுவான விதி. கரெக்டு தானே? சரி, இப்போ நாள், அதாவது கிழமை அப்படின்றது ஒரு கிரகத்தினுடைய ஆதிக்கத்தில் வருது. நம்ம பிறந்த ராசி அப்படின்றது ஒரு கிரகத்தினுடைய ஆதிக்கத்துக்கு கீழே வருது. அந்த குறிப்பிட்ட நேரத்தில் என்ன ஹோரை நடக்குது அப்படின்றது ஒரு கிரகத்தோட ஆதிக்கத்துக்கு கீழே வருது. இது 3ம் வித்தியாசமானது. நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த 3ம் ஒரே கிரகத்தினுடைய, உங்களுக்கு நல்ல வேண்டப்பட்ட கிரகத்தினுடைய அமைப்பின் கீழே வரும்போது எந்த காரியம் செய்தாலும் சக்ஸஸ். இதுதான் ஹோரையோட ரகசியம். தனுசு ராசி லக்னத்துக்காரங்க ட்ரை பண்ணி பாருங்க. வியாழக்கிழமை காலையில் 6 to 7 குரு ஹோரை. சரிங்களா? ராகுகால யமகண்டம் மட்டும் இல்லாமல் பார்த்துக்கோங்க. அது மட்டும் அந்த குருவினுடைய ஹோரைகள். காலையில் 6 to 7 குரு ஹோரை, மத்தியானம் 1 to 2 குரு ஹோரை, சாயந்தரம் நைட்டு 8 to 9 குரு ஹோரை. இந்த 3 டைம் வியாழக்கிழமையில மட்டும் குரு ஹோரை வரும். காலையில், மத்தியானம், சாயந்தரம். சரியா? இதில் தீய கிரகங்களுடைய அந்த ராகுகால யமகண்டம்ன்ற அந்த டைம் மட்டும் இல்லாத ஏதாவது ஒரு குரு ஹோரையை வியாழக்கிழமையில் எடுத்துக்கங்க. எடுத்துட்டு அந்த ஹோரையில் நீங்கள் ஏதாவது நல்ல காரியங்கள், பணம் கொடுக்கறது, வாங்கிறது, நகை வாங்கிறது, தொழிலுக்கு முதல் ஸ்டெப் எடுக்கிறது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு நல்ல காரியங்களை செய்து பாருங்கள். இது ஒரு கண்டினியூஸாக ஒரு 2-3 வியாழக்கிழமைகளை செஞ்சு பாருங்கள். நல்ல நல்ல காரியங்கள்லாம் அன்னைக்கு நீங்கள் செஞ்சுக்கோங்க. ஒரு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறது, ஒரு எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறது, இந்த மாதிரி எல்லா நல்ல விஷயங்களையும் அன்னைக்கு செஞ்சு பாருங்கள். அந்த ஹோரைகளில் செஞ்சு பாருங்கள். டெஃபினட்டாக உங்களுக்கு நல்லாவே தெரியும் சேஞ்சு பாசிட்டிவாக நடக்கிறது. குரு ஹோரையில் மட்டும்தான் செய்யணுமா சார்? ஏன்னா குரு ஹோரை 1 மணி நேரம் தான் வருது. பகலில், மத்தியானத்தில் 1 மணி நேரம், அப்புறம் ராத்திரியில் 1 மணி நேரம் வருது. ஸோ
ராத்திரியில் எப்படி நம்ம நைட்டு தூங்க போகிற டைமு, ஸோ அதை வந்து பெருசாக பயன்படுத்த முடியாது. ஸோ காலையில் ஒன்று, மத்தியானம் ஒன்று தான் இருக்குது. இதை தவிர வேறு எந்த டைமும் நல்லா இல்லையா இருக்குது. குருவுக்கு நட்பு கிரகம்னு சொல்லக்கூடியது சூரியன், சந்திரன், செவ்வாய். இவர்கள் குருவுக்கும் தனுசு ராசிக்கும் நட்பு கிரகங்கள். இதில் தனுசுக்கு சந்திரன் அஷ்டமாதிபதியாக வர்றதுனால அவரை ஒரு 50-50 தான் அவரை பாதிக்கு பாதி தான் அவரை எடுத்துக்க முடியும் நட்பு கிரகம். பாக்கி கிரகங்கள் எதுவுமே குருவுக்கு நட்பு கிரகங்கள் கிடையாது. சுக்கிரன், சனி, ராகு, கேது இவங்கெல்லாம். கேது நட்பு கிரகம் தான். ஆனால் கேது தீய கிரகம், பாவ கிரகமாக வர்றதுனால கேதுவுக்கு ஹோரன்றது இல்லாதனால நம்ம கேதுவை கன்சிடர் பண்ண வேண்டாம். புதன், சுக்கிரன், சனி இவங்கெல்லாம் வந்துட்டு குருவுக்கு நட்பு கிரகங்கள் கிடையாது. அப்படி இருக்கிற பட்சத்தில் குருவினுடைய அந்த ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய தனுசு ராசி லக்னக்காரங்க குரு ஹோரையை எல்லா நல்ல காரியங்களுக்கும் பயன்படுத்தலாம். செவ்வாய் ஹோரையை சில குறிப்பிட்ட நல்ல காரியங்களுக்கு மட்டும்தான் பயன்படுத்தணும். சூரியன் ஹோரையை சில குறிப்பிட்ட நல்ல காரியங்களுக்கு மட்டும்தான் பயன்படுத்தணும். சந்திர ஹோரையை சில குறிப்பிட்ட நல்ல காரியங்களுக்கு மட்டும்தான் பயன்படுத்தணும். எது படுத்தலாம், எது படுத்தக்கூடாது அப்படின்றது நான் உங்களுக்கு ஒவ்வொன்றுக்கும் சொன்னால் கொஞ்சம் கான்ஃப்ளிக்ட் ஆகும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க, நீங்கள் தனுசு ராசி லக்னக்காரங்கன்னா உங்களுக்கு இருக்கிறது குருவாரம் மட்டும்தான். கண்ணை மூடிட்டு குருவாரில் எதை வேணால் செய்யலாம். வேற வழி இல்லை, குருஹோரையே இல்லை ஆனால் செஞ்சாகணும் அப்படின்னா அடுத்த கட்டமாக சந்திர ஓரை பயன்படுத்துங்க. அதுக்கு அடுத்த கட்டமாக செவ்வாய் ஓரை பயன்படுத்துங்க. இறுதியாக சூரிய ஓரையை பயன்படுத்துங்க. இந்த அடிப்படையில் பயன்படுத்திங்க. தொழில் சார்ந்த விஷயங்களுக்கு செவ்வாய், சூரியன் இதெல்லாம் பயன்படுத்தலாம். பயணம் சார்ந்த விஷயங்களுக்கு அதே மாதிரி சந்தோஷம், நிம்மதி, குடும்பம், குழந்தை இந்த மாதிரி விஷயங்களுக்கு சந்திரன் சார்ந்த உரைகளை பயன்படுத்தலாம். எதுவாக இருந்தாலும் அதுக்கு குரு உரையை பயன்படுத்தலாம். புரியுதுங்களா? ஸோ இதுதான். மற்ற ராசிகளை கம்பேர் பண்ணும்போது இந்த தனுசுக்கு கொஞ்சம் கான்ஃப்ளிக்ட் தான். கொஞ்சம் ஏன்னா நட்பு கிரகமே வேற இல்லை பாருங்க. குருவுக்கு குரு மட்டும்தான் நட்பு. மற்ற கிரகங்கள் நட்பாக இருந்தாலும் அவங்க இயற்கை பாவ கிரகனால அவங்கள எல்லாத்துக்கும் யூஸ் பண்ண முடியாமல் போயிடுது. அந்த கான்செப்ட்னால குரு உரை மட்டுமே நீங்கள் பயன்படுத்திங்க, உங்களுக்கு எல்லாம் வெற்றி அடையும். சரிங்களா? எல்லா வெற்றினா எல்லா வெற்றியா சார் கிடையாது. விதியால், விதிவசத்தால் சில காரியங்கள் கண்டிப்பாக நீங்கள் அந்த காலகட்டத்தில் அனுபவிச்சு தான் ஆகணுன்ற சில கஷ்டங்களை அனுபவிச்சு தான் ஆகணும். அது ஹோரைகளை பயன்படுத்தினா மட்டும் அதில் இருந்தெல்லாம் எஸ்கேப் ஆயிட முடியாது. ஆனால் 10க்கு 8 விஷயங்கள் சரியாக வரும். ஒரு 2 மட்டும்தான் மிஸ் ஆகும். அது விதி. அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. கடவுள் கையில் இருக்கு. நம்மளால செய்ய முடிஞ்ச எல்லாமே ஹோரைகள் பார்த்துக்கும். சரி, இப்போ இது எப்படி பயன்படுத்துறது? ஒரு தின கேலண்டர் எடுத்துங்க. டெய்லி ஷீட் கிழிப்பாங்கல்ல, தேதி கிழிப்பாங்கல்ல, அந்த கேலண்டர் எடுத்துக்கோங்க. பழைய கேலண்டர் அதை எடுத்துட்டு பின்பக்கம் பாருங்க, ஒரு அட்டை இருக்கும். அந்த அட்டையோட பேக் சைடில் ஒரு அட்டவணை இருக்கும், டேபிள் மாதிரி, ஹோரைகள் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் திங்கள் முதல் ஞாயிறு வரை இருக்கக்கூடிய 7 நாட்களும் வரிசையாக இருக்கும். இப்போ இந்த 7 நாட்களில் குரு ஹோரையை மட்டும் டிக் போட்டுங்க. ஒரு பச்சை கலர் பேனா எடுத்து சந்திரன், செவ்வாய், சூரியன் இந்த ஹோரைகளை ரவுண்டு மாதிரி போட்டுங்க. இப்போ என்ன பண்ணுங்க, ஒரு சின்ன பேப்பர் எடுத்துங்க. அதை செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் சின்னதாக ஒரு பேக்கெட்டுக்குள்ளே வைக்கிற அளவுக்கு இருக்கிற ஒரு பேப்பர். அந்த பேப்பரில் திங்கள் இப்படி வரிசையாக செவ்வாய், புதன், வியாழன் 7 நாள் எழுதிங்க. குரு ஹோரை எப்போ வருதோ அந்த டைம் மட்டும் அதில் நோட் பண்ணிக்கங்க. செவ்வாய் ஹோரை எப்போ வருதோ அது, சந்திர ஹோரை எப்போ வருதோ அது. வேறு வேறு கலரில் நோட் பண்ணிங்க. அப்போ தான் உங்களுக்கு தெரியும். ஒரே கலரில் நோட் பண்ணி எல்லாத்துக்கும் நல்லது இது குரு. அப்போ குருவை பச்சையில் நோட் பண்ணிக்கங்க. ஒரு சில தொழில் சார்ந்த வேலைகளுக்கு மட்டும் நல்லது எது? சூரியனும் செவ்வாயும். அதுக்கு வந்து கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்கு, தொழில் இந்த மாதிரி விஷயங்களுக்கு சூரியன் செவ்வாய் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கு சூரியன் செவ்வாய் வந்துட்டு ஒரு ஆரஞ்சு கலரில் போட்டுக்குங்க. ஓகே. சந்திரன் வந்துட்டு குடும்பம், சந்தோஷம், நிம்மதி, ஹெல்த்து, ட்ராவல், பயணங்கள் இந்த மாதிரி விஷயங்களுக்கு ஓகே சந்திர ஓரை. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், சந்திரனை வந்துட்டு ஒரு ஒயிட் கலர் இல்லைன்னா ஒயிட் க்ரீம் அந்த மாதிரி ஏதாவது ஒன்றில் போட்டுக்கோங்க. சரிங்களா? இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கலரில் அந்த டைம் மட்டும் எழுதிட்டு ஒரு சின்ன பேப்பரில் 7 நாட்களுக்கும் உண்டான நல்ல டைம், சுமாரான டைம் இதை எழுதிக்கிட்டு நீங்கள் பயன்படுத்தி உங்கள் பாக்கெட்டில் லேமினேட் பண்ணி வச்சுங்க. ஒரு 1 மந்த், ஒரு 40-45 நாள் இந்த டைம்ஸ் எல்லாம் டெய்லி ஃபாலோ பண்ணுங்கள், பயன்படுத்திகிட்டே வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு 30 நாளைக்கு மேலே ரிசல்ட் தெரிஞ்சிடும். ரிசல்ட் தெரியுமோ தெரியும், சூப்பராக நமக்கு வேலை செய்யுது அப்படின்னு. அப்போது நீங்கள் வந்து அந்த லேமினேட் பண்ண விஷயத்தை தொடர்ச்சியாக நீங்கள் பயன்படுத்திக்கலாம். 1 மாதம் பயன்படுத்தினீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த லேமினேட்டே தேவையில்லை.
நீங்கள் உங்கள் மைண்டுக்கே தெரியும், வியாழக்கிழமையா இந்த ஹோரை, புதன்கிழமையா இதுதான் ஹோரை, அப்படி உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஸோ அதனால் அதுக்கப்புறம் தேவையில்லை. இப்படி ஹோரைகளை நல்ல காரியங்களுக்கு பயன்படுத்தி வெற்றி அடையலாம். செஞ்சு பாருங்கள். இது ஒரு ஆய்வு பதிவு தான். நாங்களும் முயற்சி செஞ்சு பார்த்து ஓரளவுக்கு ஒத்து வருதுன்றதுனால தான் உங்களுக்கு சொல்லியிருக்கோம். நீங்களும் செஞ்சு பாருங்கள். ஒத்து வந்தால் உங்கள் நண்பர்களுக்கு சொல்லுங்கள். இந்த பதிவு ஒரு ரிசர்ச் பேஸ் பதிவு. அஃப்கோர்ஸ் அவங்கவுங்க ஜாதகத்தை பொறுத்து, பிறந்த ஜாதகத்தை பொறுத்து நிறைய விஷயங்கள் மாறுபடும். அதனால் உங்களுக்கு டவுட் இருந்தால் எங்களை காண்டாக்ட் பண்ணிக்கிட்டு முக்கியமான விஷயங்களில் முடிவெடுங்க. சரிங்களா? சரி, இந்த பதிவை முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி. உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இது இருந்ததுனாக்கா கீழே கமெண்ட்ஸில் எழுதுங்க. இந்த ஹோரைகள் உங்களுக்கு பயன்பட்டு நல்ல விதமாக வந்ததுன்னா அதையும் நீங்கள் கமெண்ட்ஸில் எழுதுங்க. மற்ற நேயர்களுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தனிப்பட்ட ஜாதக கேள்விகளை கமெண்ட்ஸில் எழுதாதீங்க, எங்களால் பதில் சொல்ல முடியாது. ஃபோனில் கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்பர் கொடுத்துருக்கோம், டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்குது, இப்போ உங்களுக்கு வீடியோலையும் கீழே வரும். இந்த பதிவை உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வராய ஜோதிடன் ஜாமக்கோள் வித்தகன் ஹரிசுதன். நன்றி நேயர்களே, வணக்கம்.